உன் கண்ணோரம் கண்ணோரம் விழுந்தேன், உன் நெஞ்சோரம் நெஞ்சோரம் பிழைத்தேன், உன் உயிரோடு உயிரோடு கலந்தேனோ நான் உன்னோடு ஒன்றாகி தொலைந்தேன். உன் கண்ணோரம் கண்ணோரம் விழுந்தேன், உன் நெஞ்சோரம் நெஞ்சோரம் பிழைத்தேன், உன் உயிரோடு உயிரோடு கலந்தேனோ நான் உன்னோடு ஒன்றாகி தொலைந்தேன். நான் போகின்ற வழியெல்லாம் நீ அல்லவா, உயிர் சுமக்கின்ற காதலும் உனதல்லவா. உன் பிழை தாண்டி நான் உன்னை நேசிக்கவா, இல்லை நீ என்னை நான் போய வழி தேடவா. நான் பிழைக்கிறேன் ஏனோ. ஹாய் வணக்கம் தாரணி அக்கா. இந்த வருஷம் காதலர் தினத்தன்று கண்டதுக்கு பிறகு இன்றைக்கு உங்களோட பர்த்டே உங்களை தேடி வந்திருக்கிறோம். எங்களை தெரியும் நல்லா. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிவர்சரின்னு வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் தாரணி அக்காவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ தெரியும் நீங்கள் எங்களோட கஸ்டமர் நிறைய ஆர்டர் செஞ்சுருக்கிறீங்க. அடுத்ததா என்ன கேட்போம்னு தெரியும். ரைட், இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை யார் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க? உங்களோட மிஸ்டர் என்ன பேர்? ஜனோஷன். இல்லை, வேறு அனுப்புறதுக்கு ஆக்கள் இல்லை. அப்படியா? சரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்கள வாழ்த்தி ஒரு அழகான ஃப்ளவர் பொக்கே ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ரைட், அடுத்த கிஃப்ட் தான் தெரியும் யாரு. பட் இந்த கிஃப்ட் வந்து ஜனோஷன் எங்கே இருக்கிறாங்க? எங்கே இருக்கிறாங்க? ஆஸ்திரேலியா. இந்த கிஃப்ட் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வரையில கையில் வச்சிருங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கு. ஏன் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்கூலால் வந்திருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பியிருக்கலாம். சில போயிட்டு வந்த அப்புறம் சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்கலாம் தானே. அப்படி வசதியா பிள்ளைகள் இல்லை. சரி, ஃபர்ஸ்டா சொல்லியிருக்கிறீங்க உங்களோட மிஸ்டர், அதாவது உங்களோட அன்பு கணவனை சொல்லியிருக்கிறீங்க. ஜனோஷன் அண்ணாவை இல்லை, அவங்க ஏமாத்தி இருக்கிறாங்க. வேற யாராவது வேற செய்யக்கூடியவங்க யாராவது சான்ஸ் இல்லையா? அப்ப உறுதியா சொல்றீங்க உங்க ஹஸ்பண்ட் தான் அனுப்பியிருப்பாங்க. அப்படியா? சரி, நான் சொல்றேன் இல்லையண்டு. அதை உங்களுக்கு தான் தெரியும். சரி, இது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கு இந்த கிஃப்ட். யாழ்ப்பாணத்துலேருந்து ஒருத்தவங்க கதைச்சாங்க. பட் எங்களுக்கு பேர் போட்டு வந்திருக்கு, ஆனால் என்ன பேருன்னு தெரியல. இதைத்தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க. ஆனால் வளமையாக அவர் எங்களோட கதைச்சு தாரவர். பட் இந்த முறை அவர் கதைக்கல. அவர்கிட்ட பேர்லயும் வரையில ஜனோஷன். அவர் எங்களோட கஸ்டமர். அப்படி யாரும் நடத்தல சொல்லி சொல்லிக்கிறோம். யாருன்னு அனுப்புறேன்னு நடத்தல சொல்லி நான் உங்களோட கண்டெக்ட் பண்றேன். ஓஹோ, அது வந்து சரிதான். சரி, இது அளவட்டி ஏரியால இருந்து வந்திருக்கு. என்ன பேர்? சாரி, ஏழாறு சந்திரன் ஃபேமிலி. அவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஒரு பொக்கே அனுப்பியிருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா? இல்லை, ஆனால் அக்கா சொன்னவா ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு டெலிவரி இருக்காது. அப்போ நான் இல்லையே யார் அனுப்பினேன். இல்லை, நீங்கள் செய்கிற ஒரு ஆக்கெல்லாம் உங்களுக்கு செய்திருக்கீங்க. ஓகே, நீங்கள் அடிக்கடி எங்களுக்கு ஆர்டர் எடுத்து தாருனீங்க. அவங்க தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. நான் அதாவது வைஃபும் பிள்ளைகளும் இங்கே இருக்கிறாங்க. பட் உங்களோட ஜனோஷனோட ஃப்ரெண்ட். ரைட், அவங்க தான் இதை அனுப்பியிருக்கிறாங்க. எதிர்பார்க்கல. அவையத்தான் இருக்கு மட்டும் கெஸ் பண்ணீங்க. சரி, அடுத்ததாக வந்து உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், அடுத்ததாக வந்து உங்களுக்காக வந்து ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. நிறைய ரோசல் அமைச்சிருக்கிறாங்க. அதில் வந்து போட்டிருக்கிறாங்க ஐ லவ் யூ தாரா, ஹாப்பி பர்த்டே மை டார்லிங் என்று போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து உங்களோட வெட்டிங் ஃபோட்டோவும் போட்டு இந்தியா தேதியை வந்து ஹாட்ஸால மார்க் பண்ணி உங்களுக்காக வந்து ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க.
வாழ்த்துக்கள். தேங்க்யூ. விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ரைட். சரி, இப்போ சந்திரன் அண்ணா ஃபேமிலி அனுப்பி இருக்குமா? இல்லை. உங்களோட ஹஸ்பண்ட் அனுப்பியிருப்பாரா? ஹஸ்பண்டா? ஷுவரா? அப்போ முதல் சொன்னீங்க சந்திரன் அண்ணா ஃபேமிலி. நாங்க குழப்பினால நீங்க உறுதியா சொல்லியிருக்கணும், இல்லை இது என் கணவன் ஜனோசன் தான் அனுப்பியிருப்பாரு என்று. அதான் நாங்க குழப்போம் அப்படித்தான், பட் நீங்க தான் உறுதியா சொல்லியிருக்கணும். ஓகே ரைட். இப்போ நாங்க வந்து அனுப்பினவங்க சார்பா வந்து இந்த கேக்கை கட் பண்ணுவோம். கட் பண்ணி ஒட்டி தொடர்ந்து பார்ப்போம் சந்திரன் அண்ணாவா ஹஸ்பண்டா. கேக் கட் பண்ணு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tara. Happy birthday to you. நீங்களே சாப்பிடுங்க, அடுத்த வருஷம் ஜனவசனா தீட்டு விடுவார். ரைட். இந்த கிஃப்டை வந்து உங்களுக்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து உங்களோட அன்பு கணவன் ஜனோஷன் அவங்க தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை உங்களோட பர்த்டேக்காக அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கேக்கை அவங்க பார்த்து 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 செஞ்சாங்க. தன்னோட படம் வரணும், தங்களோட படம் வரணும், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரணும் என்று சொல்லி உங்களை ஆச்சரியப்படுத்துறதுக்காக அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு கேக் அழகாக டிசைன் பண்ணி உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா? நிச்சயமாக அவர் தான் தெரியும். ஓகே, ஹாப்பி தானே? என்ன சொல்ல போறீங்க அன்பு கணவனுக்கு? வேற ஏதாவது? வேண்டாம், இது பிரச்சனை இல்லை, இல்ல போவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொன்னாரே நடந்துருக்காது, எனக்கு சொல்லல. ஓகே, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உண்மையா சர்ப்ரைஸ் தான். ஓகே, மீண்டும் வந்து இதே மாதிரி அடுத்த வருஷம் நீங்க ஜனோசன் அண்ணாவோட உங்களோட பர்த்டே கொண்டாட வேண்டும் என்று எங்கள் சார்பாகவும் வாழ்த்தி, மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின உங்களுடைய அன்பு கணவன் ஜனோஷன் அவங்க சார்பாகவும் மீண்டும் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.